எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 81வது ஸ்தோத்திரம். தேஜோ விருஷோ தியுதிதர சர்வசஸ்திர பிரதாம்பரக பிரக்ரஹோ நிக்ரஹோ வியக்ரஹோ பிரக்ரஹோ நிக்ரஹோ யக்ரோ நைகஸ்ருகோ கதாகிரஜ. தேஜோ விருஷோ தியுதிதர சர்வசஸ்திர பிரதாம்பரக பிரக்ரஹோ நிக்ரஹோ யக்ரோ நைகஸ்ருங்கோ கதாகிரஜ. தான் இன்னைக்கு சோத்திரம். எப்படி சொல்லணும்னா, தேஜோ விருஷோ தியுதிதர சர்வசஸ்திர பிரதாம்பரக பிரக்ரஹோ நிக்ரஹோ யக்ரோ நைகஸ்ருங்கோ கதாகிரஜ. அப்படி சொல்லணும். தேஜோ விருஷோ தியுதிதர சர்வசஸ்திர பிரதாம்பரக பிரக்ரஹோ நிக்ரஹோ யக்ரோ நைகஸ்ருங்கோ கதாகிரஜ. அப்படி சொல்லணும். இதை சொல்லும்போது இன்னொழுது இதுக்கு அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, தேஜோ விருஷ, தேஜஸ்னா ஒளி, வருஷன்னா மழை, வருஷான்னு அதான் வருஷான்றோம். வருஷம் வருஷான்னா மழை. வருஷான்றது ஆக்சுவலா சான்ஸ்கிரிட் வேர்டு. ஹிந்திலேயே அதே வருஷான்ற வார்த்தை உண்டு. வருஷான்னா மழை. தேஜோ விருஷன்னா ஒளி மழை மாதிரியா, அதாவது ஞானமாகிய ஒளியை மழை போல் அடியார்களுக்கு கொடுப்பவர் அப்படின்றத அதுக்கு அர்த்தம். தேஜோ விஷம். தியுதிதர, தியூன்னா பிரைட், தியூன்னா பிரகாசமா இருக்குது, வெளிச்சமா இருக்குது. தியூ பிளஸ் உதிர, அதுதான் தியுதிதர. தியூ பிளஸ் உதிர, உதிரம்னா வயிறு, பிரகாசமான வயிற்றை உடையவன் அப்படின்ற அது மாதிரி சொல்றாரு. என்ன எதனால அது மாதிரி சொல்றாருன்னா, அந்த மண்ணை வாயை தந்து காட்டினப்ப வயிற்றுக்குள்ள இருக்க அந்த உலகம் தெரிஞ்சுதான். அதனாலதான் பிரகாசமான வயிறுன்னு வயத்தை இப்போ ஸ்பெசிஃபிக்கா சொல்றது. யசோதை மண்ணை தண்ணி தான் அடிச்சப்ப வாயை தந்து காட்டினப்ப வாய்க்குள்ள உலகம் தெரிஞ்சுது, அது வயிற்றுக்குள்ள இருந்து தெரிஞ்சுதான். அதனால அந்த வெளிச்சம் வயிற்றுல எல்லாம் ஒரு பிரகாசமா இட்டான். அதனால பிரகாசமான வயிற்றை உடையவர் அர்த்தம். சர்வசஸ்திர பிரதாம்பரக, இத நீங்க கொஞ்சம் என்ன கவனிக்கணும். சர்வன்னா எல்லாம், எல்லாம். சஸ்திரம்னா ஆயுதங்கள், சஸ்திரம்னா ஆயுதங்கள். அஸ்திரம்னா உச்சாரணம் செய்து பண்ணக்கூடிய ஆயுதங்கள் அஸ்திரங்கள். அந்த சாதாரண செலுத்துறது அஸ்திரங்கள். சஸ்திரம்னா மந்திர உச்சாரணம் பண்ணி, அதாவது அந்த ஆயுதத்துல மந்திரத்தை ஏற்றி ஏவுறோம் பார்த்தீங்களா, விடுறோம் பார்த்தீங்களா, அதுதான் சஸ்திரம்னு பேரு. அந்த ஆயுதங்களுக்கு சஸ்திரம்னு பேரு. மந்திரங்களை ஏற்றி சொல்ற ஆயுதங்களுக்கு சஸ்திரம்னு பேரு. சாதாரண ஆயுதங்களுக்கு அஸ்திரம்னு பேரு. இந்த இடத்துல சர்வ சஸ்திர, எல்லா சஸ்திர மந்திரங்களை ஏவி விடக்கூடிய ஆயுதங்களையும் சர்வ சஸ்திர பிரதாம் வேற அப்படி எடுத்துக்கணும். சர்வ சஸ்திர பிரதா விர, சர்வ சஸ்திர பிரதாம்பர அப்படி அது சொல்ற அப்படி எடுக்கணும். அது சர்வ சஸ்திர நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது பிரதான்னா பிரதானமானன்ற, அதான் பிரதான்றது பிரதானமா இருக்குன்னு சொல்றோம் இல்லையா. பிரதானம்னா சிறந்த, பெஸ்ட், அதாவது மெயினா இருக்கிறது அப்படின்றது சிறந்தன்னு அர்த்தம். அந்த இடத்துல பிரதான. அம்னா எல்லாம். இந்த பாருங்க, இதுல சர்வனாலும் முதல்ல சொன்ன சர்வனாலும் எல்லாதான், அம்முனாலும் எல்லாதான். இது ரெண்டுக்கும் எப்படி மர்த்தம் மாறி வருதுன்னு நான் சொல்றேன் பாருங்க. சர்வ சஸ்திரம் வரன்றது சிறந்த, இது சிறந்தன்றது ரெண்டு தடவை வருது பாருங்க. பிரதானாலும் சிறந்த, வரனாலும் சிறந்த, அம்முனாலும் சிறந்த, சஸ்திரனாலும் சர்வனாலும் சிறந்த. சர்வ சஸ்திர பிரதாம்பர ரெண்டு சிறந்த வருது, ரெண்டு எல்லான்றதையும் வருது, ஹோல்ன்ற மாதிரி. அது சஸ்திரம் ஆயுதங்கள். என்ன சொல்ல வர, சர்வசஸ்திர பிரதாம்பரன்னா எல்லா விதமான சிறந்த ஆயுதங்களையும் எல்லா வகைகளையும் கையாள தெரிஞ்சவர். அதான் எல்லா வகையான சிறந்த ஆயுதங்கள், கதை, கத்தி, வில்லு, வேல், வாள், அது மாதிரி எல்லா விதமான மந்திரங்களை செலுத்தக்கூடிய சர்வ சஸ்திரங்களையும் எல்லா வகைகளிலும்
எல்லா வகைகள்ன்றது எப்படின்னா, வானத்துல விடலாம், அம்பை வந்து வானத்தை நோக்கி விடலாம். பீஷ்மருக்கு வந்து கங்கை வேணும்னு அர்ஜுனன் வந்து அம்பை பூமியை நோக்கி விட்டு கங்கையை வர வச்சான் இல்லையா? ஆனா பூமியை நோக்கி விடுறது இல்லை அம்பு. அம்பு வந்து பூமியை நோக்கி விடுறது இல்லை. அது வந்து ஆகாயத்தையோ எதிரியோ தாக்கத்துக்கு விடுறதுதான் அம்பு. ஆனா இவர் கேட்டதுனால பூமியை நோக்கி விடுறது. அதனால எல்லா வகையிலையும் செலுத்த தெரியறதுன்னா அதான். எல்லா வகையிலையும் செலுத்த தெரியணும். அம்பை வந்து செலுத்த தெரியணும். ஈட்டியை வந்து நேராகவும் செலுத்த தெரியணும், உயரையும் செலுத்த தெரியணும். அது மாதிரி கதை யுத்தத்துல அது மாதிரி அதை செலுத்துறதுன்றது ஒண்ணு, அதை யூஸ் பண்றதுன்றது வேற. பெஸ்ட் வெப்பன்ஸ் பார்த்தீங்களா? பெஸ்ட் வெப்பன்ஸ் வந்து பெஸ்ட் வேலை யூஸ் பண்றது, பெஸ்ட் பேட்டர்ன்ல யூஸ் பண்றது. இந்த வித்தையை தெரிந்து வருது. சர்வ சஸ்திர பிரதாம்பரகன்றது அதான். அடுத்தது பிரக்ரஹ. பிரன்னா அக்தன், பிர பிளஸ் அக்தன். பிரக்ரஹனா பிர பிளஸ் அக்த பிளஸ் ஹ அப்படி வச்சுக்கணும். அக்தன்னா பக்தன், அக்தன்னா பக்தன். பிரன்னா அனைத்து, ஹன்னா காத்தல். ஹரன்னா அழிக்கிறது, ஹன்னா காத்தல். முதல்ல நம்ம 2-3 தான் பார்த்துருக்கோம். ஆக இந்த இடத்துல பிரக்கரன்றது வந்து பக்தர்களை காப்பவன் அர்த்தம். அவ்வளவுதான். எல்லா பக்தர்களையும் காப்பவன். அப்புறம் பிரக்கரக இந்த இடத்துல வந்து பக்தர்களை காப்பவன். அடுத்தது கவனிங்க, நிக்கிரகோ. நிக்கிரகன்றது வந்து நீ பிளஸ் அக்ரம் பிளஸ் ஹ அப்படி இருக்கணும். நீ பிளஸ் அக்ரம் பிளஸ் ஹ. இதுல வந்து நிக்கிறன்னா எதிரி, அக்ரம்னா ஃப்ரெண்டு, நிக்கிறன்னா எதிரி. நீ பிளஸ் அக்ரம் நிக்ரம். ஹன்னா அழிக்கிறது, எதிரிகளை அழிப்பவன், அடியார்களுக்கு எதிரிகளை அழிப்பவன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வெக்ர. வெக்ரன்றது வந்து அக்ரம்னா அடியார்கள் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு? அக்ரம்னா அடியார்கள், நிக்ரம்னா எதிரி, அக்ரம்னா அதாவது துணை இருப்பவன்றது. அதான் அடியார்கள் துணை வந்து அதுதான் அக்ரம்ன்றது. இந்த இடத்துல வெக்ரன்றது வந்து வெற்றி, அக்ரம்னா அடியார்கள். அடியார்களின் மனதை வெற்றி கொள்பவன், அடியார்கள் மனசுல இருந்து அடியார்களுடைய மனதை வெற்றி கொள்பவன், எப்போதும் அடியார்கள் மனதிலே இருப்பவன் அப்படின்றது வெக்ர. நைக சிருங்க. நைகர்னா எதிரி, நைகர்னாலும் எதிரி. இதுல நிக்கிறம்னாலும் எதிரி தான், நைகர்னாலும் எதிரி தான். நைக சிங்கம்னா சிங்கம். நைக சிருங்க பகைவர்களை சிங்கம் போல் அழிப்பவன். சிங்கம்னா சிங்கம், பிருங்கம்னா பந்தி, ஞாபகம் வச்சுக்க. நைகன்னா எதிரிகள், சிங்கம்னா சிங்கம், பகைவர்களை சிங்கம் போல் அழிப்பவன், அதான் நைக சிங்க. கதா கிரஜக. கதான்னா கதை. கிரான்னா என்னன்னா சூட்சமம், நுட்பம்னு வச்சுக்க. சூட்சமன்றது சான்ஸ்கிரிட் வேர்டு, நுட்பம், தொழில் நுட்பம்ன்ற இல்லையா? அது மாதிரி கதா கிரன்னா ஜன்னா அஜன்னா ஹேவிங் இட், அடைந்திருக்கிறது, அவர்கிட்ட இருக்கின்றது. இஸ் ஹேவிங் இட், அதான் அது அடைதல்ன்றது வந்து அவர்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். கதா கிர பிளஸ் அஜ, கதா கிரஜ. கதான்னா கதை, கிரன்னா நுட்பம், அஜைனா அடைந்திருப்போம். கதையை கையாளும் வித்தை, எல்லா வித்தைகளையும், கதையை கையாளும் வித்தையின் அனைத்து நுட்பங்களையும் அறிந்திருப்பவன் அப்படி எடுத்துக்கணும் இது. ஆக இன்னைக்கு வந்து நீங்க இந்த 81வது ஸ்தோத்திரத்துல நம்ம 763 இருந்து 770 வரைக்கும் பார்த்துருக்கோம். 8 திருநாமங்கள் பார்த்துருக்கோம். 763 தேஜோ விருஷ, 764 யுதிதர, 765 சர்வசஸ்திர பிரதாம்பரக, 766 பிரக்ரக, 767 நிக்ரஹோ, 768 வெக்ர, 769 நைக சிருங்க, 770 கதாகிரஜக. ஆக இன்னைக்கு 770 திருநாமங்கள் பார்த்தாச்சு. நம்ம 1000 திருநாமங்கள்ல 770 திருநாமங்கள் பார்த்தாச்சு, 81 ஸ்லோகமும் பார்த்தாச்சு. ஆக இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது எவ்வளவு இருக்கு? 101, 708, 27 ஸ்தோத்திரம் பார்க்கணும். திருநாமங்கள் வந்து 230 திருநாமங்கள் பார்க்கணும்.
தேங்க்யூ, முடிச்சிருவோம். தேங்க்யூ.